ஓம் சாந்தி. முரளி டேட் 26/6/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் புகழ், இகழ், மானம், அவமானம், துக்கம், சுகம் போன்ற அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும். உங்களது சுகமான நாட்கள் இப்போது நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. கேள்வி: தந்தை தனது பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார்? பதில்: குழந்தைகளே, ஒரு பொழுதும் தந்தையிடம் கோபித்துக் கொள்ளாதீர்கள். ஒருவேளை தந்தையிடம் கோபித்துக் கொள்கிறீர்கள் எனில் சத்கதி அடைவதிலிருந்தும் கோபித்துக் கொள்கிறீர்கள். கோபித்துக் கொள்பவர்களுக்கு மிகுந்த கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று தந்தை எச்சரிக்கின்றார். தங்களுக்குள்ளோ அல்லது நிமித்த பிராமணி இடத்திலோ கோபித்துக் கொண்டால் மலர் போன்று ஆகி முள்ளாகவே ஆகிவிடுவீர்கள். ஆகையால் மிக மிக எச்சரிக்கையுடன் இருங்கள். இன்றைய பாடல்: மனிதர்களே, பொறுமையாக இருங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிய செல்ல குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள் அல்லவா? பொறுமையாக இருங்க அப்படிங்கிற பாடலை கேட்டீங்க. குழந்தைகளாகிய உங்களது பல பிறவிகளின் துக்கம் அனைத்தும் தூரமாகிவிட வேண்டும். இந்த பாட்டின் வரிகளை கேட்டீர்கள். பொறுமையாக இருங்க மனிதர்களே அப்படிங்கிற பாட்டினுடைய வரியை இப்ப நீங்க கேட்டீங்க. எதற்காக? இப்பொழுது நமது துக்கத்தின் பாகம் முடிவடைகிறது, மேலும் சுகத்தின் பாகம் ஆரம்பமாகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாரு முழுமையான முறையில் அறிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கம் அவசியம் அடைவார்கள். பாபா குழந்தைகள் ஆகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களால பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க துக்கம் அடையறாங்க. அதான் பாபா சொல்றாரு, புரிஞ்சுக்காததுனாலதான் அவங்க பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்க முடியல, துக்கம் அடையறாங்க. இங்க பாபாவிடத்தில் வந்த பின்பும் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கம் அனுபவிப்பார்கள். பல குழந்தைகளுக்கு கஷ்டம் ஏற்படதான் செய்கிறது என்பதை பாபா அறிவார். நிறைய குழந்தைங்க இங்க வரும்பொழுது புரிஞ்சுக்காததுனால நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்கின்ற பொழுது சில இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். அதுக்கு பாபா எக்ஸாம்பிள் சொல்றாரு. இப்ப எங்கேயாவது ஒரு தீர்த்த இடங்களுக்கு போறாங்க அப்படின்னா அதுல நிறைய கூட்டம் இருக்கும். மழை பொழிந்து விடுகிறது. சில நேரங்கள்ல மழையும் பொழியுது, சில நேரங்களில் புயலும் விடுகிறது. இங்க எங்கேயாவது பக்தியில ஒரு தீர்த்த யாத்திரைக்கு போறாங்க அப்படின்னா நிறைய கூட்டம் இருக்கும், மழை பொழியும், புயல் வரும். யாரு உண்மையான பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பகவானிடம் செல்கிறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று கூறுவார்கள். ஆனா உண்மையான பக்தர்களாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம கடவுளை பார்க்க போறோம் அப்படின்னு உணர்வுல இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இப்படி எல்லாம் வரதான் செய்யும், இதெல்லாம் தாண்டிதான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? பகவானின் நாமத்தை கூறிக்கொண்டே யாத்திரைக்கு செல்கின்றனர். மனிதர்களுக்கு பல பகவான்கள் உள்ளனர். ஆக யார் நல்ல உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்று கூறுவார்கள். பக்தியிலேயே யாரு உறுதியாக இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நல்ல காரியம் செய்யும் பொழுது எப்பொழுதும் தடைகள் ஏற்படும், திரும்பி விட மாட்டார்கள். பக்தியிலேயே அந்த மாதிரி புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. நல்ல காரியம் நம்ம செய்ய போறோம், நிறைய தடைகள் வரதான் செய்யும், நம்ம அதை தாண்டி போகணும் அப்படிங்கிற உணர்வுல நிறைய பேர் போகக்கூடியவர்கள் இருக்காங்க. சிலர் திரும்பி சென்றும் விடுகின்றனர். புரிந்து கொள்ளல, இறைவன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னா திரும்பியும் வந்துடுறாங்க. இவ்வளவு கஷ்டம் வருது, இதெல்லாம் சகிச்சு எப்படி நம்ம போறது அப்படின்னு திரும்பியும் வந்துடுறாங்க. சில நேரங்களில் தடைகள் ஏற்படுகின்றன, சில நேரங்களில் ஏற்படுவதும் கிடையாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இதுவும் உங்களது யாத்திரையாகும், அதே போலதான் இதுவும் நினைவு யாத்திரை. நாம் எல்லையற்ற தந்தை இடத்தில் செல்கிறோம். அந்த தந்தை அனைவரின் துக்கத்தையும் நீக்கக்கூடியவர் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இங்கு நம்பிக்கை இருக்கிறது. இன்றைய நாட்களில் மதுவனத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கிறது பாருங்கள். நிறைய பேர் பாபாவை சந்திக்கிறதுக்காக குழந்தைங்க வராங்க. பலருக்கும் கஷ்டம் ஏற்படலாம் என்று கவலை பாபாவிடம் இருக்கிறது. பாபாவுக்கும் கவலையா இருக்கு. நிறைய குழந்தைங்க வந்திருக்கிறாங்களே, இந்த கூட்டத்துல குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் படுக்க இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பாபாவுக்கு கூட கவலை இருக்கு. தரையில் தூங்க வேண்டி இருக்கிறது. குழந்தைகளை தரையில் தூங்க வைக்க பாபா விரும்புவது கிடையாது. ஆனால் நாடகப்படி கூட்டம் ஏற்பட்டு விடுகிறது.
கல்பத்திற்கு முன்பும் ஏற்பட்டது, மீண்டும் ஏற்படும். இதில் துக்கப்படக்கூடாது. புரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? இவ்வளவு கூட்டம், இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு துக்கப்படுவாங்க. ஏன் தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க. ஆனா ஒரு பாபா அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்கிறாரு. படிப்பவர்களில் சிலர் ராஜாவாக ஆவார்கள், சிலர் பிரஜைகளாக ஆவார்கள் என்பதையும் அறிவீர்கள். நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா சில பேர் நல்லா படிச்சு ராஜா ஆகிறாங்க, சில பேர் பிரஜைகளும் ஆகிறாங்க. இது எதை பொறுத்து இருக்கு? தான் படிக்கிற படிப்பை பொறுத்து இருக்கு. சிலருக்கு உயர்ந்த பதவி, சிலருக்கு குறைவான பதவி, ஆனால் அவசியம் சுகம் இருக்கும். இதையும் பாபா அறிவார். இப்ப சத்தியுகத்துல நம்ம போறோம் அப்படின்னா ஒருத்தர் நல்லா படிக்கிறாங்கன்னா அங்க ராஜா ஆகிறாங்க, குறைவாக படிச்சாங்கன்னா அங்க பிரஜை ஆகிறாங்க. ஆனா இருவருக்குமே சுகம் ஒன்னாகதான் இருக்கும், சுகத்துல குறைவு இருக்காது. சிலர் மிகவும் பக்குவமற்று இருக்கின்றனர், எதையும் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. இங்க பாபா குழந்தைகளாதான் இருக்கிறாங்க, பக்குவம் இல்லாம இருக்கும் பொழுது எங்களால பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு உடனே கோவப்படுறாங்க, கோச்சுக்கிறாங்க. அவர்களுக்கு சிறிது கஷ்டம் ஏற்பட்டாலும் நான் வீணாக விருப்பமின்றி வந்துள்ளேன் என்று கூறுவார், அல்லது பிராமணி தான் என்னை கட்டாயப்படுத்தி அழைத்து வந்தார் என்றும் கூறுவர். அவங்களால பொறுத்து கொள்ள முடியாததுனால நான் வீணா இங்க வந்துட்டேன், இந்த சிஸ்டர் தான் என்னை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிலாம் அவங்க சொல்லுவாங்க. நிமித்தமானவர் தான் என்னை தேவையின்றி மாட்ட வைத்து விட்டார் என்றும் கூறுவார்கள். நான் விஸ்வ வித்யாலயத்துக்கு வந்திருக்கிறேன் என்று முழுமையாக அறியாமல் இருக்கின்றனர். நம்ம எங்க வந்திருக்கிறோம், இங்க யார நினைக்க வந்திருக்கிறோம், எவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்காததுனால, படிக்க வந்திருக்கிறோம், இந்த படிப்புனால இவ்வளவு பலன் அடைய போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்காதனால இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறார். இந்த நேரத்திற்கான படிப்பின் மூலம் சிலர் ராஜாவாக ஆகின்றனர், சிலர் எதிர்காலத்தில் பிரஜைகளாக ஆகக்கூடியவர்களாக இருக்கின்றனர். இந்த சங்கம யுகத்துல நம்ம படிக்கக்கூடிய இந்த படிப்புனால எதிர்காலத்துல நம்ம ராஜா ஆகிறோம். நல்லா படிச்சா ராஜா ஆகுறாங்க, பிரஜைகளா மாறுறாங்க, படிக்கலைன்னா பிரஜைகளா ஆகுறாங்க. இங்க இருக்கும் ராஜா பிரஜைக்கும் அங்க இருக்கும் ராஜா பிரஜைக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. பாபா சொல்றாரு, இங்கேயும் ராஜா ராணிகள் இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் சத்தியுகத்துல இருக்கக்கூடிய ராஜாவுக்கும் பிரஜைகளுக்கும் இரவுக்கு பகலுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்கும் ராஜாக்களும் துக்கமாக இருக்கிறார்கள் எனில் பிரஜைகளும் துக்கமானவர்களாக இருக்கின்றனர். அங்கு இருவரும் சுகமானவர்களாக இருப்பார்கள் சத்தியுகத்துல. இது பத்தீத்தமான விகார உலகமாக இருக்கிறது. சிலரிடத்தில் அதிக செல்வம் இருக்கலாம், ஆனால் இந்த செல்வம் சொத்துக்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இந்த சரீரம் அழிந்து போய்விடும், ஆத்மா மண்ணோடு மண்ணாகி விடாது. சரீரம் தான் அழிஞ்சிருமே தவிர, மண்ணோடு மண்ணாயிடுமே தவிர ஆத்மா மண்ணோடு மண்ணாக அழியாது. பிர்லா போன்ற எவ்வளவு பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், உலகத்துல மிகப்பெரிய பெரிய செல்வந்தர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. தெரிந்து கொண்டால் உடனேயே வந்து விடுவார்கள். இங்கு பகவான் வந்திருக்கிறார் என்று கூறுகின்றனர். இருப்பினும் வேறு எங்கு செல்ல முடியும்? எவ்வளவு பெரிய செல்வந்தர்களா இருந்தாலுமே கடைசி நேரத்துல வேற எங்கதான் போக முடியும்? இங்கதானே வந்தாகணுங்கிறார். தந்தையை தவிர வேறு யாரும் சத்கதி கொடுக்க முடியாது. ஒருவேளை யாராவது கோவித்து கொண்டால் சத்கதி பெறுவதிலிருந்து கோவித்து கொண்டார் என்று கூறலாம் இல்லையா? ஏதோ ஒரு விஷயத்துல கோவித்து கொள்றாங்க அப்படின்னா பாபா சொல்றாரு, அவங்க சத்கதி அடையறதுல இருந்தே கோச்சுக்கிறாங்க, அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை உயர்த்திக்கிறதுலயே என்ன பண்ணிக்கிறாங்க, கோவித்து கொள்றார்கள்ங்கிறாரு. இவ்வாறு பலர் கோபித்துக் கொண்டே இருப்பர், கீழே விழுந்து கொண்டே இருப்பர், ஆச்சரியமாக கேட்கின்றனர், நம்பிக்கை உடையவர்களாக ஆகின்றனர். இது தவிர வேறு வழி இல்லை என்றும் சிலர் புரிந்து கொள்கின்றனர். இவரிடமிருந்து சுகம் மற்றும் அமைதிக்கான ஆஸ்தி கிடைக்கும், இவரின்றி சுகம் அமைதி அடைவது என்பது அசம்பவமாகும். இப்படியும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் எனக்கு புகலிடம், சிவபாபா இல்லாம சுகம் சாந்தி அமைதி தூய்மை ஆகிறதுங்கிறது முடியாத காரியம் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க. எப்பொழுது அதிக செல்வம் இருக்கிறதோ அப்போது சுகம் கிடைக்கும். செல்வத்தில் தான் சுகம் இருக்கும் அல்லவா? இப்ப சத்தியுகத்துல நம்ம இங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்யறோமோ சத்தியுகத்துல நிறைய செல்வம் இருக்கும், அப்ப சுகமும் இருக்கும். அங்க மூலவதனத்தில் ஆத்மாக்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும். பரம்தாமத்துல நம்ம எல்லா ஆத்மாக்களையும் எப்படி இருப்போம்? அமைதியா இருப்போம். எனக்கு பாகம் இல்லை எனில் நான் சதா அங்கேயே இருப்பேன் என்று சிலர் நினைக்கின்றனர்.
எனக்கு ஏன் இந்த உலகத்துல பாற்று இருக்கு, எனக்கு பாற்றே வேண்டாம், பாற்று இல்லாம இருந்தது அப்படின்னா நானும் பரந்தாமத்துல அமைதியா இருப்பேனே அப்படின்னு நிறைய பேரு கேக்குறாங்க. ஆனால் இவ்வாறு கூறுவதன் மூலம் நடந்து விடாது. நான் மோட்சம் அடைஞ்சிடுறேன், மேல போய் ஜோதியோட கலந்துடுறேன் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா. பாபா சொல்றாரு இப்படி எல்லாம் சொல்றதுனாலலாம் எதுவுமே நடக்காதுங்கிறாரு. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்று குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் அப்படின்னு பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. நீங்களும் புரிஞ்சுட்டீங்க. பலர் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்து பிறகு விட்டு விட்டு சென்று விடுகின்றனர். பாபா கைய விட்டு போறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது, அதனாலதான் விட்டு போறாங்க. சந்தேகம் வருது அப்படின்னாலே சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தமாகுது. நிமித்தமானவரிடத்தில் கோபித்துக் கொள்கின்றனர் அல்லது தங்களுக்குள் கோபித்துக் கொண்டு படிப்பை விட்டு விடுகின்றனர். சகோதரிகள் கிட்ட கோச்சுக்கிறாங்க, இல்ல இங்க வரக்கூடிய மாணவர்கள் பாபா குழந்தைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கிட்ட கோச்சுக்கிட்டு படிப்பு விட்டுட்டு போயிடுறாங்க. இப்பொழுது நீங்கள் மலர் ஆவதற்காக வந்திருக்கிறீர்கள். உண்மையில் நாம் முள்ளிலிருந்து மலராக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறீர்கள் இல்லையா. முள்ளில இருந்து மலரா மாறுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அந்த சின்ன செடி என்ன பண்ணணும், சகிச்சுதான் ஆகணும். புயல் வரும், பிரச்சனை வரும், எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் நம்ம மலராகவே மாற முடியும். மலராக அவசியம் ஆக வேண்டும். சிலருக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னார் இதை செய்கிறார், இவர் இப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்து என்னால சகிச்சுக்க முடியல, பொறுத்துக்க முடியல அப்படின்னு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், கோபித்து கொண்டு சென்று வீட்டில் அமர்ந்து விடுகின்றனர். மற்ற அனைவரிடத்திலும் கோபித்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒரு தந்தையிடம் ஒரு பொழுதும் கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று தந்தை கூறுகின்றார். இவங்க இதை சொன்னாங்க, அவங்க அதை சொன்னாங்க அப்படின்னு அவ்வளவுதான், உடனே பொறுத்துக்காம என்ன பண்றாங்க, துக்கப்பட்டு வீட்டுல போய் அமர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாபா சொல்றாரு, நீங்க வேற யாரு கிட்ட வேணாலும் கோச்சுக்கோங்க, என்கிட்ட மட்டும் கோச்சுக்காதீங்கிறாரு. அப்படி நம்ம பாபா கிட்ட கோச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய அதிர்ஷ்டத்தின் மீது, சங்கதி மீது நம்மளே கோச்சுக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் போயிடுது இல்லையா. படிக்கல அப்படின்னாலே என்ன ஆயிடுது, நம்மளுடைய எதிர்கால அதிர்ஷ்டம் வந்து குறைஞ்சு போயிடுது. அதுக்குதான் பாபா சொல்றாரு, நீங்க வேற யாருக்கிட்ட வேணா கோச்சுக்கோங்க, நான் என்ன செஞ்சேன் உங்களை கோவித்து கொள்ற மாதிரி, என்கிட்ட ஏன் கோச்சுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதனால இந்த மாதிரி ஒரு குணங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பாபா எச்சரிக்கை கொடுக்கின்றார், என்கிட்ட கோச்சிக்காதீங்க அப்படின்னு பாபா வந்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அதிக தண்டனைகள் கிடைக்கும். பாபா கிட்ட நம்ம கோச்சுக்கிறோம் அப்படின்னாலே என்ன ஆகும், நிறைய தண்டனை கிடைக்கும். கர்ப்பத்திலும் என்ன தண்டனைகள் கிடைக்குமோ அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்விப்பார். சாட்சாத்காரமின்றி தண்டனைகள் அடைய முடியாது. பாபா நமக்கு வந்து காட்சி காமிச்சுதான் தண்டனைய வந்து கொடுப்பாரு. அந்த காட்சியை பார்த்தாலே நம்ம மனசு ரொம்ப துக்கப்படும் இல்லையா, அதுதான் தண்டனை அப்படின்னு சொல்றது. காட்சி இல்லாம தண்டனை வந்து கொடுக்கவே முடியாது, ப்ரூஃப் வேணும் இல்லையா. இங்கும் சாட்சாத்காரம் ஏற்படும். நீங்கள் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சண்டையிட்டு கொண்டு கோபித்துக் கொண்டு படிப்பை விட்டு விட்டீர்கள் என்பதும் தெரியும். எப்படி வந்து கர்ப்பத்துல வந்து பாபா சாட்சாத்காரம் காமிக்கிறாரு, அந்த ஆத்மாவுக்கு வந்து காட்சி ஏற்படும். ரொம்ப துக்கப்பட்டு என்ன சொல்லுவாங்களா, என்ன வெளியில விட்டுருங்க கடவுளே, நான் இனிமே பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு. அது போலதான் கடைசியில பாபா சொல்றாரு, உங்களுக்கு காட்சி ஏற்படும் பாரு, நீ இந்த இவங்க கிட்ட எல்லாம் கோச்சுக்கிட்டு படிப்பை விட்டுட்டு போயிட்ட, அதனாலதான் உனக்கு இந்த தண்டனை, எதிர்கால சத்கதியை அடையலையே அப்படின்னு பாபா என்ன பண்ணுவாரு, கடைசியில சாட்சாத்காரம் காட்டுவாரு. நாம் தந்தையிடம் படிக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். ஒரு பொழுதும் படிப்பை விட்டுவிடக் கூடாது. மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக தான் நீங்கள் இங்கு படிக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையை சந்திப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். மனிதனிலிருந்து நம்மள தேவதை ஆக்குறாரு அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட உயர்ந்த தந்தை கிட்ட நம்ம வந்திருக்கிறோம். சில நேரங்களில் அதிகமாக வந்து விடுகிறார்கள். பாபாவை சந்திக்கிறதுக்காக மதுபனுக்கு வந்து நிறைய பேரு கூட வந்துடுறாங்க. சில நேரங்கள்ல நாடகப்படி சில கஷ்டங்கள் அடைய வேண்டி இருக்கும். குழந்தைகளுக்கு பல புயல்கள் வருகின்றன. இந்த பொருள் கிடைக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, இதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிறார். மதுபனுக்கு போறோம், நாடகப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இந்த கஷ்டத்தை தான் நம்ம அனுபவிச்சோம், இப்போ அனுபவிக்கிறோம், இது பெரிய புது விஷயமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. நாடகப்படி அது அப்படிதான் நடக்கும். எப்பொழுது இறக்கும் நேரம் வருகிறதோ அப்போது மனிதர்கள்
நாம் என்ன பாவம் செய்தேன், தேவையின்றி என்னை துன்புறுத்துகின்றனர் என்று கூறுவார்கள். இப்ப கடைசி நேரம் வரும்பொழுது ஏதோ ஒரு அணுகுண்டு விழுது, இல்ல வெட்டி குத்து சண்டை நடக்குது அப்படின்னா அந்த ரத்தம் ஆறு ஓடும் பொழுது எல்லாருமே கதறாங்க இல்லையா, நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னை ஏன் எல்லாரும் இப்படி கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கடைசி நேர பாகத்திற்கு தான் இரத்த ஆறுக்கான பாகம் என்று கூறப்படுகிறது. எதிர்பாராமல் அணுகுண்டு விழும், பல பேர் இறந்து விடுவார்கள். இது இரத்த ஆறாக ஆகிவிடுகிறது அல்லவா. இப்ப நிறைய பேர், லட்சக்கணக்கான பேரு, கோடிக்கணக்கான பேர் வெட்டு குத்தி அணுகுண்டுகள் விழுந்து இறந்து போறாங்க அப்படின்னா எல்லாருடைய ரத்தமும் என்ன ஆகும், வெளியில ஓட ஆரம்பிக்கும். அஞ்ஞானி மனிதர்கள் கதறுவார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் குஷியாக இருப்பீர்கள். ஏனெனில் இந்த உலகம் அழிந்தே தீரும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புது உலகம் வரணும் அப்படின்னா இந்த பழசு என்ன ஆகணும், மாறிதான் ஆகணும். பல தர்மங்கள் அழிந்து போகவில்லை எனில் ஒரு சத்திய தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகும்? சத்தியயுகத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. சத்தியுக ஆரம்பத்தில் என்ன இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. இந்த உலகம் சொர்க்கமாக இருந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அது எப்போ என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இது புருஷோத்தம சங்கமயுகம் ஆகும். அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். அனைவருக்கும் தந்தை அல்லவா, எல்லாரையும் தூய்மையாக்கதான் பாபா வந்திருக்கிறாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் சிவபாபா தந்தையாக தான் இருக்கிறாரு. நாடகத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். அனைவரும் சங்கமயுகத்திற்கு வந்து விட மாட்டார்கள். கோடிக்கணக்கான ஆத்மாக்களும் சத்தியயுகத்திற்கு வந்து விட மாட்டார்கள். இது விரிவான விஷயமாகும். இதையெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணுங்கிறார். பல குழந்தைகள் எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் மூழ்கி இருக்கின்றனர். ஞான புத்தியில் அமர முடியாது. பாபா குழந்தைகள் ஆயிடுறாங்க, ஆனா பக்தி அவங்களுடைய புத்தியில இருக்கிறதுனால ஞானம் பதியறதில்லை. பக்தியின் பழக்கம் இருக்கிறது, பக்தியினுடைய பழக்கம் தான் அவங்க கிட்ட இருக்கும். பகவானால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேக்குறாங்க. கடவுள் அப்படின்னு சொல்றமே, அவரால என்னதான் செய்ய முடியாது? இறந்தவர்களுக்கும் உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாபாவிடம் வருகின்றனர். இன்னார் இறந்தவருக்கு உயிர் கொடுக்கின்றனர் எனில் பகவானால் கொடுக்க முடியாதா என்ன என்று கேட்கின்றனர். அவங்களே அந்த மாதிரி ஒரு சாது சன்னியாசி யாருடைய பெயரை சொல்லி இவங்களே இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்கறாங்க, நீங்க கடவுள் அப்படின்னு இங்க சொல்றீங்களே, இங்க கடவுளால உயிர் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க. யாராவது நல்ல காரியம் செய்கின்றனர் எனில் அவ்வளவுதான், அவரது மகிமை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். பிறகு அவருக்கு ஆயிரக்கணக்கான சீடர்கள் ஆகிவிடுகின்றனர். உலகத்துல ஏதாவது ஒரு பெரிய சாது சன்னியாசி ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், அவ்வளோ மகிமை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய பேரு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா யாருமே இறந்தவர்களை என்ன பண்ண முடியாது, உயிர்ப்பிக்கவே முடியாது. கடவுள்கிட்ட கேக்குறாங்க. பாபா கூட ஒரு முரளியில சொல்லியிருக்கிறாரு இல்லையா, என்கிட்ட அந்த சக்தி இல்லைன்னு பாபா சொல்லல, ஆனா அந்த சக்திய நானு காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது சட்டப்படி குற்றம் இல்லையா? இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்க முடியும்? அவங்களுடைய கர்மா வினைப்படி அந்தந்த ஆத்மா பாற்ற முடிச்சுட்டு போறாங்க. யாரும் யாரையும் என்ன பண்ண முடியாது, உயிர்ப்பிக்கவே முடியாது. உங்களிடத்தில் மிகச் சிலர் மட்டுமே வருகின்றனர். அதை புரிந்து கொள்ளாததுனால கடவுள் தான் வராரு அப்படிங்கறத என்ன பண்ண முடியல, நிறைய பேர் புரிந்து கொள்ளல. அதனாலதான் கொஞ்சம் பேர் தான் உங்ககிட்ட வராங்க. அந்த சாமிஜி அந்த மந்திரம் செய்யறாரு, இந்த மந்திரம் செய்யறாரு அப்படின்னு அட்ராக்ஷன் ஆயிட்டு என்ன பண்றாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு சீடர்கள் ஆயிட்டு அவங்க பக்கம் போறாங்க. பகவான் கற்பிக்கின்றார் எனில் பிறகு ஏன் குறைவாக வருகின்றனர்? இங்க கடவுளே சொல்லி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்களே, இங்க ஏன் குறைவான பேர் வராங்க என்று பலர் கேட்கின்றனர். அட, இங்கு இறக்க வேண்டி இருக்கிறது. பாபா சொல்றாரு, இங்க அப்படி எல்லாரும் காதுக்கு ரசனையா கேட்கக்கூடிய விஷயம் கிடையாது. இங்க வந்தீங்க அப்படின்னா மறுபிறவி எடுக்கணும், இறக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அங்கு காதுக்கு இனிமையான விஷயங்கள் உள்ளன. மிகவும் ஆடம்பரமாக அமர்ந்து கீதையை கூறுவார்கள். பக்தர்கள் கேட்கின்றனர், இங்கு காதுக்கு இனிமை தரும் விஷயம் கிடையாது. அதை கேக்குறாங்க பக்தர்கள், உட்கார்ந்து காதுக்கு இனிமையா கேக்குறாங்க. ஆனா இங்க காதுக்கு இனிமை தரக்கூடிய விஷயம் இங்க கிடையாது. இங்க பாபா என்ன சொல்றாரு, தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே உங்களுக்கு கூறப்படுகிறது. கீதையிலும் மன்மனா பவா என்ற வார்த்தை இருக்கிறது.
தந்தையை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் விநாசமாகும். இதுதானே நமக்கு முக்கியமானது. பாபாவை நினைச்சாதான் நம்மளுடைய 63 பிறவியினுடைய பாவம் போகும். அப்பதான் புண்ணியம் உருவாகும். ஆனா இது யாருக்குமே புரியறதில்லை. நல்லது நிமித்தமானவர்களிடத்தில் அல்லது சென்டரில் கோபித்துக் கொள்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றார், நிமித்தமா யார வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட கோச்சுக்கிறீங்க, இல்ல வேற யாராவது மாணவர்கள் வராங்க, பாபா குழந்தைங்க வராங்கன்னா அவங்க கிட்ட கோச்சுக்கிறீங்க. மற்ற தொடர்புகளை எல்லாம் துண்டித்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள், ஒரே ஒரு காரியம் செய்தால் போதும் என்று தந்தை கூறுகிறார். நீங்க ஏன் அவங்க இவங்களை பாக்குறீங்க? உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு ஒரே ஒரு பாபாவை நினைக்கக்கூடிய ஒரே செயலை செய்யுங்க போதுங்கிறார் பாபா. தந்தை தான் பதீத்த பாவனனாக இருக்கின்றார். தந்தையை நினைவு செய்து கொண்டே இருந்தால் போதும். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள். எவ்வளவு நினைவு செய்தால் அவசியம் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். இந்த அளவுக்கு நினைச்சாலே போதுங்கிறார். முயற்சியின்படிதான் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியும். பிரஜைகளை உருவாக்க வேண்டி இருக்கும். இல்லையெனில் யார் மீது ராஜ்யம் செய்வீர்கள்? யார் அதிக முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியும் அடைவார்கள். உயர்ந்த பதவிக்காக தான் தலையை இவ்வளவு உடைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. முயற்சி இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பதீதா பாவனன் தந்தை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். இல்லையா? பிரஜைகளை உருவாக்கணும் அப்படின்னா சேவா செய்யணும் அப்படிங்கும் போது எல்லாருடைய மிங்கில் ஆகணும். அப்பதான் குழந்தைகளுக்கு கடினமாக ஆகுது. அதையும் எதிர்கொண்டு அதையும் மீறிதானே நம்ம போகணும். சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தானே போகணும். அப்பதானே ராஜா ஆக முடியும், அப்பதானே பிரஜைகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறார் பாபா. பாபா சொல்றாரு, உயர்ந்த பதவிக்காக தான் தலையை இவ்வளவு உடைத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. முயற்சி இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பதீதா பாவனன் தந்தை என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிவீர்கள். மனிதர்கள் மகிமை செய்கின்றனர், ஆனால் புரிந்து கொள்வது கிடையாது. இறைவன் சர்வசக்திவான், கடவுள் அப்படி இப்படின்னு எவ்வளவு மகிமையெல்லாம் செய்யறாங்க. ஆனா இதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது கிடையாது. பாரதம் எவ்வளவு செல்வமிக்கதாக இருந்தது. பாரதம் சொர்க்கமாக இருந்தது. உலக அதிசயமாகும் இல்லையா? பாரதம் சொர்க்கமாக இருந்தது. சத்தியுகம் அப்படிங்கிறது உலக அதிசயம். அந்த 7 அதிசயங்கள் மாயையினுடைய அதிசயமாகும். உலகத்துல 7 அதிசயங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பாபா சொல்றாரு அதையெல்லாம் மாயாவுடைய அதிசயங்கள். முழு நாடகத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது சொர்க்கமாகும். இந்த உலகத்துல இந்த நேரத்துல அது 7 அதிசயங்கள், அதுவும் மாயாவுடையது. ஆனா முழு உலகம், அதாவது கல்பம் 5000 ஆண்டுகள்லயே அதிசயமானது எது அப்படின்னா சத்தியுகம் தான். மிகவும் கீழானது நரகமாகும். உயர்ந்ததுலயும் உயர்ந்தது எது? சத்தியுகம். ரொம்ப கீழானதுலயும் கீழானது எது? நரகம். எது? இந்த கலியுகம். இப்பொழுது நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். இனிய பாபா மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்டவரை யார் மறக்க முடியும்? வெளியில் எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வையுங்கள். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை தான் ஸ்ரீமத் கொடுக்கின்றார். அவர் உயர்ந்த வழியை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு இல்லையா? அதனால ஒரு பாபாவை மட்டும் தான் நம்ம நினைக்கணும். பகவானின் மகா வாக்கியம், பிரம்ம பகவானின் மகா வாக்கியம் கிடையாது. இங்க பரமாத்மானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு தான் சொல்லப்படுதே தவிர பிரம்ம பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லையற்ற தந்தை குழந்தைகளிடம் கேட்கிறார், குழந்தைகளே, நான் உங்களை இவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கி சென்று இருந்தேன். பாபா குழந்தைங்க கிட்ட கேக்குறாரு, உங்களை மிகப்பெரிய செல்வந்தனா நான் ஆக்கியிருந்தேனே, பிறகு உங்களுக்கு எப்படி துர்கதி ஏற்பட்டது? ஏன் இந்த மாதிரி கீழான நிலைக்கு, ஏழ்மையான நிலைக்கு நீங்க எப்படி வந்தீங்க? ஆனால் கேட்கின்றனரை தவிர எதுவும் புரிந்து கொள்வதும் கிடையாது. பாபா இப்படி கேட்கும் பொழுது அப்ப நம்ம எவ்வளவு உயர்ந்த நிலையில இருந்திருக்கோம், இப்ப கீழே வந்துட்டோம், எதனால அப்படின்னு புரிஞ்சுக்கிறதே இல்லை. சில பேர் கேட்கறாங்களே தவிர எதையும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்கிறார். ஆக குழந்தைகளுக்கு சிறிது கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. துக்கம், சுகம், புகழ், இகழ் அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது. பாபா குழந்தைகள் ஆயிட்டோம், சில கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். அதுக்காக அது துக்கமா பாபா கையை விட்டுட்டுல நம்ம போக கூடாதுங்கிறாரு. அதான் பாபா சொல்றாரு, இகழ்ந்தாலும் புகழ்ந்தாலும் துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்து கொள்ளணும். அதுதான் முன்னாடியே சொல்லிட்டாரு இல்லையா? கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, உங்களுடைய சுகத்தினுடைய நாள் வரப்போகுது.
இங்க இருக்கும் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றனர் பாருங்கள். பிரதம மந்திரியையும் தாக்குவதற்கு தயங்குவது கிடையாது. இந்த உலகத்துல எப்படியெல்லாம் மனுஷங்க இருக்காங்க பாருங்கிறாரு. பிரதம மந்திரிய கூட கொல்றதுக்கு தயங்குறது கிடையாது. அப்படியெல்லாம் முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. பள்ளியில் குழந்தைகளுக்கு புது ரத்தம் ஓடுகிறது என்று கூறுகின்றனர். அப்படித்தானே சொல்றாங்க. இவங்க எல்லாம் எதிர்கால இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள், இவங்க புது ரத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அவர்களை அதிக மகிமை செய்கின்றனர். அவர்கள் எதிர்காலத்தின் புது ரத்தங்கள் என்று கூறுகின்றனர். ஆனால் அதே மாணவர்கள் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகின்றனர். கல்லூரியை எரித்து விடுகின்றனர். ஒருவருக்கொருவர் நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர். உலகின் நிலை எப்படி ஆகிவிட்டது என்பதையும் தந்தை புரிய வைக்கின்றார். நாடக நடிகனாக இருந்து கொண்டு நாடகத்தின் முதல், இடைக்கடை மற்றும் முக்கிய நடிகர்கள் போன்றவர்களை அறியவில்லை எனில் அவர்களை என்ன சொல்வது? நாடகத்துல நடிகனாக இருக்கிறாங்க, ஆனா இதனுடைய முக்கிய நடிகர் யாரு, ஹீரோ ஹீரோயின் யாரு, உங்களுக்கு என்ன பாட்டு கிடைச்சிருக்குது, இந்த நாடகத்தினுடைய டியூரேஷன் கால பீரியட் என்ன, ஆனா எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களை என்ன சொல்றதுங்கிறார் பாபா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யாரு? அவரது சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையும் அறியாமல் இருக்கின்றனர். பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கு என்ன பாகம் இருக்கிறது? தர்ம ஸ்தாபகர்களுக்கு என்ன பாகம் இருக்கிறது? மனிதர்கள் குருட்டு நம்பிக்கையில் அனைவரையும் தீர்க்கதரிசிகள் என்று கூறிவிடுகின்றனர். முக்காலத்தையும் உணர்ந்தவர்கள் அப்படின்னு குருட்டு நம்பிக்கையில சொல்லிடுறாங்க. எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்கிறார் பாபா. சத்கதி செய்பவர்கள் தான் குருக்கள் ஆவார்கள். குரு அப்படின்னா நற்கதிக்கு கொண்டு போகணும், அவங்களதான் குரு அப்படின்னு சொல்ல முடியும். அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கும் வள்ளல் ஒரே ஒரு பரம்பிதா பரமாத்மா ஆவார். அவர் பரம குருவாக இருக்கின்றார். பிறகு ஞானத்தையும் கொடுக்கின்றார். குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பிக்கவும் செய்கின்றார். அவரது பாகமே அதிசயமானதாகும். சிவபாபாவுடைய பாற்றே இந்த டிராமாவில ரொம்ப அதிசயமானது. தர்மத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார். மேலும் அனைத்து தர்மங்களையும் அழிக்கவும் செய்கின்றார். மற்றவர்களை தர்மத்தை மட்டுமே ஸ்தாபனை செய்கின்றனர். இந்த எல்லா செயலையும் பாபா செய்யறாரு. மற்ற எல்லாருமே தர்மத்தை ஸ்தாபிக்க மட்டும்தான் செய்யறாங்க. அது சத்கதி அவங்க கொடுக்கறது இல்ல, மற்ற தர்மங்களை அழிக்கிறது இல்ல. அந்த செயலை அவங்க செய்ய முடியாது. ஸ்தாபனை மற்றும் விநாசம் செய்பவரை தான் குரு என்று கூறலாம் அல்லவா? நான் காலனுக்கெல்லாம் காலன் என்று தந்தை கூறுகின்றார். ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றும் பிற தர்மங்கள் அனைத்தும் விநாசம் ஆகிவிடும். அதாவது இந்த ஞான வேள்வியில் சுவாகா ஆகிவிடும். பிறகு எந்த யுத்தம் நடைபெறாது. இந்த யாகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா சத்தியம் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த யுத்தமும் நடைபெறாது. எந்த யஜ்யம் படைக்கப்பட மாட்டாது. அதுக்கப்புறம் எந்த ஒரு யஜ்யமும் உருவாக்கப்படாது. யாகமே உருவாக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சத்தியுகத்துல இருக்கிறதே எல்லாமே புண்ணிய ஆத்மாக்கள், எல்லாமே நல்ல சந்தோஷமா தான் இருப்பாங்க. நல்லதுதான் அங்க நடக்கும். அதற்கப்புறம் எந்த ஒரு யாகமும் நீங்க படைக்க மாட்டீங்கிறாரு. நீங்கள் முழு உலகின் முதல் கடையை அறிவீர்கள். மற்ற அனைவரும் தெரியாது என்று கூறிவிட்டனர். நீங்கள் இவ்வாறு கூற முடியாது. தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்கவும் முடியாது. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிக குஷி ஏற்பட வேண்டும். ஆனால் மாயை அவ்வாறு எதிர்கொள்கிறது. அந்த அளவுக்கு மாயை என்ன பண்ணுது? எதிர்ப்பு தெரிவிக்குது. குழந்தைங்க கிட்ட எதிர்கொள்ளுது. அதாவது நினைவை நீக்கி விடுகிறது. முக்கியமான காரணம் பாபாவை நினைக்கிறது தான். அதையே என்ன பண்ணிடுது? துண்டிச்சிடுது. குழந்தைகளாகி நீங்கள் துக்கம், சுகம், மானம், அவமானம் ஆகியவற்றை பொறுத்து கொள்ள வேண்டும். இங்கு யாரும் அவமானப்படுத்த முடியாதுங்கிறார். ஒருவேளை ஏதாவது விஷயங்கள் நடந்தால் தந்தையிடம் முறையிட வேண்டும். உங்களை யாருமே இங்க அவமானப்படுத்தவே மாட்டாங்க, அவமானப்படவும் முடியாது. அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா பாபா கிட்ட முறையிடுங்க. முறையிடவில்லை எனில் மிகுந்த பாவம் ஏற்பட்டு விடும். இப்ப இவங்க இதை செய்யறாங்க, அவங்க அதை செய்யறாங்க அப்படின்னு நம்மளா என்ன பண்ணிடக்கூடாது, ஒருத்தரை அவமதிச்சிடக்கூடாதுங்கிறாரு. அப்படி செய்யறாங்க அப்படின்னா பாபா என்ன சொல்லி இருக்கிறாரு? சட்டத்தை உங்க கையில எடுக்காதீங்கிறாரு. பாபா கிட்ட போய் சொல்லிருங்க. அப்படி சட்டத்தை உங்க கையில நீங்க எடுக்கிறீங்க, நீங்க அவமதிச்சிடுறீங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய பாவம் ஏற்படுங்கிறாரு.
தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேயே அவர்களுக்கு எச்சரிக்கை கிடைத்துவிடும். பாபா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா பாபா அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருவாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது, சட்டத்தை கையில எடுக்க கூடாது, இந்த மருத்துவரிடம் மறைக்க கூடாது. ஷூபாபா மிகப்பெரிய மருத்துவர், அவர்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. மிகப்பெரிய மருத்துவர் ஆவார். ஞானத்தை ஊசி என்றும் கண்மை என்றும் கூறுகிறோம். பாபா கொடுக்கக்கூடிய ஞானத்தை ஊசி மருந்து அப்படின்னு சொல்லலாம், ஞான கண்மையும் கொடுக்கிறாரு. இதனால அறியாமை அப்படிங்கறத விலகி ஞான பார்வை ஏற்படுது அப்படின்னு கூறப்படுகிறது. ஞான கண்மை என்றும் கூறப்படுகிறது. மாயா ஜாலத்திற்கான விஷயம் எதுவுமே இல்லை. பத்தீத்தத்திலிருந்து பாவனம் ஆவதற்கான யுக்தியை உங்களுக்கு கூறுவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். தூய்மை ஆகவில்லை எனில் தாரணையும் ஏற்படாது. இந்த காமத்தினால்தான் பாவங்களும் ஏற்படுகின்றன. இதன் மீது வெற்றியடைய வேண்டும். சுயம் விகாரத்தில் சென்று கொண்டிருந்தால் மற்றவர்களுக்கு கூற முடியாது. நம்ம விகாரம் உடையவர்களா இருக்கிறோம், நீங்க விகாரத்துல போகாதீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு எப்படி சொல்ல முடியுங்கிறாரு. நீங்களே தப்பு பண்ணிட்டீங்கன்னா மத்தவங்களுக்கு சொல்ல முடியாது. ஆக மகா பாவம் ஆகிவிடும். தந்தை கதையும் கூறுகின்றார். ராம் ராம் என்று கூறினால் கடலை கடந்து விடுவீர்கள் என்று பண்டிதர் கூறினார். அப்படி கதை சொல்றாங்க இல்லையா, ராமா ராமான்னு சொல்லி நீங்க இந்த கடல் மேல போனீங்கன்னா கரை சேர்ந்துருவீங்க அப்படின்னு அந்த பண்டிதர் சொன்னாராம். அதை நம்பி எல்லாருமே போனாங்களா, அவ்வளவு நம்பிக்கை, போயிட்டாங்க. அந்த பண்டிதர் போனாரா, ஆனா கடல்ல மூழ்கிட்டாரா. ஆனா அவருக்கு நம்பிக்கை கிடையாது ராமர் மேல. சொல்றவங்களுக்கு மட்டும் சொல்லிடுறாரு. அந்த மாதிரி குழந்தைங்க இருந்தீங்க அப்படின்னா எப்படிங்கிறார் பாபா. தண்ணீர் கடல் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர். அது உண்மையான தண்ணீர் கடல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இப்பத்தைய விஷயம்தான். எவ்வாறு ஆகாயத்திற்கு முடிவு கிடையாதோ அதே போன்று கடலுக்கும் முடிவு கிடையாது. இங்க மனிதர்கள் முடிவை அடைவதற்கான முயற்சி செய்கின்றனர். ஆகாயத்துக்கு ஒரு முடிவுன்னு சொல்லி போய்கிட்டே இருந்தானா முடிவே கிடையாது. அதே போல பாதாளம், இந்த கடலுக்கு கூட ஒரு முடிவுன்னு போயிட்டே இருந்தா முடிவு கிடையாது. நிறைய பேரு இதனுடைய முடிவு என்ன அப்படின்னு தெரிந்து கொள்றதுக்காக சயின்ஸ் இன்னைக்கு எவ்வளவு முயற்சி செய்யறாங்க இல்லையா. அங்கு யாரும் முயற்சி செய்வது கிடையாது. சத்தியுகத்துல யாரும் அந்த மாதிரி முயற்சி செய்ய மாட்டாங்க. இங்கு எவ்வளவுதான் தூரத்தில் சென்றாலும் பிறகு திரும்பி வந்து விடுகின்றனர். பெட்ரோல் இல்லையெனில் பிறகு எப்படி திரும்பி வர முடியும் இல்லையா. மேல போறாங்க, இதனுடைய ஆகாயத்தினுடைய எண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போறாங்க. நீங்க எவ்வளவு போனாலும் முடியலன்னு திரும்பிதான் வந்துடுறாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஒருவேளை பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா எப்படி திரும்பி வர முடியும்னு கேக்குறாரு. இது விஞ்ஞானிகளின் அளவுக்கு அதிகமான அகங்காரம்னு சொல்றாரு. இதன் மூலம் விநாசம் செய்து விடுகின்றனர். விமானத்தின் மூலம் சுகம் இருக்கிறது, பிறகு அதன் மூலம் அதிக துக்கமும் இருக்கிறது. இப்ப நடந்துட்டு இருக்குது இல்லையா. நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளுடைய நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, எந்த காரணத்தினாலும் படிப்பை விட்டுவிடக் கூடாது. அதிக தண்டனைகளில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கோபித்துக் கொள்ளக்கூடாது. இரண்டாவது, ஞான ஊசி அல்லது ஞான கண்மை கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். ஞானத்துக்கு ஞான ஊசின்னு சொல்லலாம், கண்மை அப்படின்னு கூட சொல்லலாம். அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தந்தை தான். அந்த அழிவற்ற மருத்துவரிடத்தில் எதையும் மறைக்க கூடாது. பாபா கிட்ட எதையுமே மறைக்க கூடாது. தந்தையிடம் கூறுவதன் மூலம் உடனேயே எச்சரிக்கை கிடைத்துவிடும். பாபா கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னாலே எச்சரிக்கை கிடைச்சிடும். வரதானம். உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் செழிப்பு மூலமாக சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக. உடலின் ஆரோக்கியம், மனதின் மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் செழிப்பு மூலமாக சிரேஷ்ட பாக்கியவான் ஆகுக. விளக்கம். சங்கம யுகத்தில் சதா சுயஸ்திதியில் இருப்பதினால் உடலின் கர்ம வினை என்ற சூல ஆயுதம் முள்ளாகி விடுகிறது. இந்த சங்கம யுகத்துல சுயஸ்திதி, நம்மளுடைய ஆத்மா அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறது தான் சுயஸ்திதி. நம்மளுடைய மனதை அந்த அளவுக்கு ஆத்மா அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம உயர்த்திக்கிறோம்.
இதனால உடலுடைய கர்ம வினை கூட அது சூலாயுத மாதிரி இருக்கிறது கூட முள்ளாயிடும். அந்த அளவுக்கு நம்மளுடைய மனநிலை உயர்வாக இருக்கு. உடலின் நோயை யோகத்தினால் மாற்றி விடுகின்றீர்கள். ஆகையால் சதா ஆரோக்கியம் இருக்கிறது. மன்மனா பவா இருப்பதினால் குஷியின் பொக்கிஷங்கள் சதா நிறைகின்றன. எனக்கு உடல் வியாதி இருக்கு அப்படின்னு நினைச்சாதான் அந்த வியாதி அதிகமாகவே மாறிக்கிட்டே போகுது இல்லையா? நான் ஆத்மா அப்படின்னு அந்த வியாதியை நினைக்காம இருந்தோம் அப்படின்னாலே என்ன ஆயிடும்? அதனுடைய பாதிப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஆகையால் மனதின் குஷியும் கிடைக்கின்றது. மனதளவுல நம்ம எப்படி குஷியா இருக்கிறோம்? மன்மனா பவ, மனதால பாபாவை நினைக்கும் பொழுது குஷியினுடைய பொக்கிஷங்கள் சதா நிறைகின்றன. ஆகையால் மனதின் குஷியும் கிடைக்கிறது. மற்றும் ஞான செல்வம் அனைத்து செல்வங்களை காட்டிலும் சிறந்தது. ஞான செல்வமுடைய ஆத்மாக்களிடம் இயற்கை தானாக அடிமையாகி விடுகிறது. அனைத்து சம்பந்தமும் ஒருவருடன் இருக்கிறது. தொடர்பும் புனித அன்னங்களுடன் இருக்கிறது. எனவே சிரேஷ்ட பாக்கியவானின் வரதானம் தானாக பிராப்தி ஆகின்றது. ஸ்லோகன்: நினைவு மற்றும் சேவை இரண்டிற்கான சமநிலைதான் இரட்டை பூட்டாகும். நினைவு மற்றும் சேவை இரண்டிற்கான சமநிலைதான். பாபாவுடைய நினைவு சேவை ரெண்டுமே பேலன்ஸா இருக்கணும். இந்த சமநிலை தான் 2 பூட்டுங்கிறார். இந்த 2 பூட்டு போட்டுட்டோம் அப்படின்னா மாயாங்கிறது உள்ள வரவே வராது. நல்லது. ஓம் சாந்தி.